வங்கி அதிகாரிகள் சங்கத்திலிருந்து திரு தாமஸ் பிராங்கோ இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். 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 வங்கியில போய் பணம் எடுக்கக்கூடியவங்க கையில மை வைச்சு அதன் மூலமாக அந்த திரும்ப திரும்ப வரக்கூடியவர்கள் எண்ணிக்கையை குறைக்கலான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தவறான முடிவுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 5 நாள் முடிஞ்சு போச்சு. நோட்டு மாத்துறவங்க நிறைய பேர் மாத்திட்டு தான் இருக்கிறாங்க. பலருக்கு நேரடியாக வங்கிக்கு வர முடியாது. ஒரு நாள் வங்கியில நீங்க கியூல நிக்கிறீங்கன்னு சொன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. அதனுடைய அவங்களுடைய ஒரு நாள் வேலை இழப்பு வருகிறது, அவங்களுடைய வருமானம் போயிருது. அப்ப யாருக்கு அதிகம் வேலை இல்லையோ அந்த மாதிரி வயசானவங்க அந்த மாதிரி ஆட்களை அனுப்பி அதை மாத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்கறது வரும் 4500 ரூபாய். கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கோடிக்கணக்காக வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பணத்தை மாத்தி ஒன்றும் பெருசா மாத்திட முடியாது. பாதிப்பு வரும். இப்ப இந்த நடைமுறையை செயல்படுத்துவதன் மூலமாக வங்கி ஊழியர்களுக்கு வங்கி பணியாளர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா? எங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லை. அங்க அதுல ஒரு மைய வச்சு விட்டாச்சுன்னா 2வது தடவை வரும்போது மை இருக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். வங்கி பணியாளர்களுக்கு கஷ்டமும் இல்லை. ஓகே. கருப்பு பணம் வைத்திருக்கிறவங்க வேற தனி ஆட்களை ஏற்பாடு செஞ்சு அதன் மூலமாக பணத்தை வாங்கிடுறாங்க வங்கியில இருந்து. இந்த நடைமுறை கொண்டு வருவதன் மூலமாக ஒரு அடையாளம் இருக்கும், யாரு பணம் வாங்குறாங்கிற ஒரு அடையாளம் இருக்கும். அதன் மூலமாக கருப்பு பணத்தை மாற்றுபவர்கள் தடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அடையாள அட்டை கொண்டுட்டு தான் ஆளுக்கு 2 3 அடையாள அட்டை இருக்கலாம். ஏற்கனவே சாப்ட்வேர்ல ஒரு அடையாள அட்டை கொண்டு வந்தாச்சுன்னாக்கி அது ரெக்கார்ட் ஆயிருது. அதே பேங்க்ல திருப்பி போடும்போது அந்த டேபை டச் பண்ணியாச்சுன்னாக்கி லிமிட் எக்ஸீடர்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிருது. அதனால திருப்பி அவர் 2வது தடவை எடுக்கிறதுன்றது கஷ்டம். அதுக்கு மேல நீங்க பெரிய முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி 10 பேரையோ 20 பேரையோ அனுப்பி எவ்வளவு மாத்திர முடியும்? கோடிக்கணக்கான கள்ளப்பணம் வச்சிருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பிளிப்கார்ட் 1 பைசா கூட வரி கட்டுறது இல்லைங்க. கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 30% வரைக்கும் இப்பவும் தள்ளுபடியில பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்குதுன்னு நினைக்கிறோமா? அவங்கள்ட்ட கள்ளப்பணம் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறோமா? அவங்களுக்கு எல்லாம் இது ஏதாவது பாதிக்க போகுதா? இல்லை. இது சாதாரண மக்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர உண்மையிலேயே கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு இந்த முயற்சியினால எந்த பாதிப்பும் வராது.